கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியை தான் நம்ம சர்விக்ஸ்னு சொல்லுவோம். பிரெக்னன்சி அப்போ இந்த சர்விக்ஸ்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2 டெர்மினாலஜிஸ். ஒண்ணு பாத்தீங்கன்னா சர்வைக்கல் இஃபேஸ்மென்ட். ஒரு நார்மல் சர்வைக்கல் லென்த் பாத்தீங்கன்னா 3 to 3.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் யூட்ரஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து யூட்ரஸோட மவுத் சர்விக்ஸ். இது ஆல்மோஸ்ட் 3 to 3.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். பிரெக்னன்சி வளர வளர என்ன ஆகும்னா இந்த யூட்ரஸ் விரியும் போது இந்த சர்விக்ஸ் ஓரளவு ஷார்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் டெலிவரி டைம் அப்போ இந்த சர்வைக்கல் லென்த் ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் யூட்ரஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் லேபர் டைம் அப்போ இருக்கிற யூட்ரஸ். அப்போ பாத்தீங்கன்னா இந்த யூட்ரஸோட சர்விக்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடும். அப் டு 0.5 சென்டிமீட்டர்ஸ். இதுக்கான மெடிக்கல் டேர்ம் தான் சர்வைக்கல் இஃபேஸ்மென்ட். ஒன்ஸ் சர்விக்ஸ் லென்த் நல்லா கம்மியானதுக்கு அப்புறம் சர்விக்ஸோட அந்த சர்விக்ஸ் ஸ்லோவா வாய்ப்புறம் திறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேரு